ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மாவுக்கு கலவைக்கு தேவையான அளவு என்னென்னு பார்ப்போம். 200 கிராம் கடலை மாவு, 100 கிராம் மைதா, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. அதுக்கடுத்தது தேவைக்கேற்ப உப்பு, ஒரு சின்ன பிஞ்ச் ஆப்போ சோடா, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து நான் இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மாவு கலவையை கலந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு, பெருங்காயத்தூள், ஆப்போ சோடா, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கே பார்த்தா எந்த அளவு பதத்தில் இருக்குன்னு சொல்லி தெரியும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. நம்ம இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு 5 நிமிஷம் கிட்ட ஆகிருச்சு. பஜ்ஜி நல்லா 2 சைடும் வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பிரெட் பஜ்ஜி தயார். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நான் இந்த டிஷ் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவு நான் ரவை எடுத்திருக்கேன். அதாவது 1 டம்ளர், இந்த அளவுக்கு 1 டம்ளரில் ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை ஒரு பவுலில் சேர்த்துருவோம். அப்புறம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கு, அதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இந்த பவுலில் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூடவே நான் லேசாக வெந்நீர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு பதத்தில் கலந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்படி ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பதத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் கலரி வச்சுருக்கோம். அடுத்து நான் ஒரு குழிப்பணியார சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து அது நல்லா காயட்டும். அடுத்து இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்படி எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிருச்சு. நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குழியில் 3/4 பாகம் அளவுக்கு நீங்கள் ஊற்றினீங்கன்னா போதும். அப்போ தான் அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இதே போல் எல்லா குழியிலையும் ஊற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் எல்லாத்தையுமே ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் ஒரு சைடு அது வேகட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஏதாவது ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை வச்சு நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து எடுத்துடலாம். பாருங்க, 2 சைடு நல்லா வெந்துருச்சு.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சூஜி காயின்ஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த பழம்பொரி செய்யறதுக்கு 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கோம். 2 வந்து ஓரளவுக்கு பழுத்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பழத்தோட தோலை உரிச்சு 2 பழத்தையும் பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இது போல் நம்ம நேந்திரம் பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த பழ பஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து 1/2 கப் மைதா, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு சின்ன பிஞ்ச் ஆப்போ சோடா, 2 ஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு. இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது போல் நம்ம வந்து நல்லா கலக்கிட்டோம். பாருங்கள், பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்குது, கட்டி தட்டாமல். இப்போ இது கூடவே நான் ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். அது நல்லா காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருந்த பழத்தை வந்து இந்த மாதிரி மாவில் முக்கி பொரிச்சிடலாம். இது வந்து அதிகமாக உங்களுக்கு எண்ணெயே குடிக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததும் நீங்க இதை எடுத்து ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான பழம்பொரி ரெடி ஆயிருச்சு. இது வந்து டீ டைமுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்நாக். கேரளா சைட்லாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.